வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போக்கோ M3 ஃபோன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10,000 ருபீஸில் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் பை ஃபோன் மாதிரி தோணுச்சு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். போக்கோ ஆஸ் யூஷுவல் அவங்களோட அந்த ஃபங்கி லுக்கு எல்லோ வித் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு டிபியூ கேஸு, அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் பின்னு, அப்புறம் நம்ம மெயின் ஆள் நம்ம ஃபோனு போக்கோ M3. இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இதுதான் ரீசனாக இருக்கும். இதோட டிசைன் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனில் இந்த அளவுக்கு டிசைன் வந்து வேறு எந்த ஃபோன்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அதுலேயும் இதில் ஸ்பெசிஃபிக்காக எல்லோ வித் பிளாக் வேரியண்ட் வந்து செம்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஆக்சுவலாக ரியரில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, உள்ளார வந்து டைப் சி யூஎஸ்பி கேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஓவரால் 10,000க்குள்ளே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஃபோனில் பார்த்தீங்கன்னா மேலே ஐஆர் பிளாஸ்டரு, 3.5mm ஜாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, சைடில் வந்து லாக் பட்டன்லேயே வந்து உங்களுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, கீழே வந்து டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஃபோனோட ஓவரால் பில் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப பல்கியாகவும் இல்லை ஃபோனு. 6000 mAh பேட்டரிக்கு வந்து ஃபோன் வந்து நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரிலாம் எந்த ஃபீலும் இல்லை. இந்த ஃபோனில் வந்து இன்னும் சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்ரி கெப்பாசிட்டி, இன்னும் சில ஃபீச்சர்ஸ். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து பூட் பண்ணிடலாம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச ஃபீச்சர்ஸ்ன்னு சிலது பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்ரி. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிவர்சிபிள் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இப்போது உங்கள்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு டைப் சி டு டைப் சியோ இல்லை டைப் சி டு மைக்ரோ யூஎஸ்பி அடாப்டரோ அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிற ஃபோனுக்கு எது சூட் ஆகுமோ அந்த இது யூஸ் பண்ணி, கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபோனில் இருக்க சார்ஜை அந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி ஆக்ட் ஆகும் அந்த சுச்சுவேஷனில். இதில் இருக்க சார்ஜை அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அதுவும் 10,000க்குள்ளே சப் 10,000 செக்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுக்கறது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அக்ரிமெண்ட்லாம் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம், ஃபேஸ் எமோஜி அந்த மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணாம், சில அதெல்லாம் டிசேபிள் பண்ணணுன்னா நீங்கள் அதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டே அக்ரி கொடுங்க. ஸோ இந்த ஃபோனில் ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து 48 மெகா பிக்சல் மெயின் சென்சாரும், அப்புறம் ஒரு டெப்த் சென்சாரும் மேக்ரோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஏஐ ட்ரிபிள் கேமரா செட்டப்னு ஏதோ ஒரு நேமிங் கன்வென்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பிரைட்னஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வெளியில் வந்து சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. ஃபோனில் உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபோனை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது அவுட் ஆஃப் 64 GB வந்து 16.4 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபோன் மாடல் பார்த்தீங்கன்னா 4 GB 64 GB வேரியண்ட்டு, ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸரு, அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் 10. ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் 11 வரும்னு எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். மற்றபடி எல்லாமே நார்மல் தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 662 வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸராக இருந்தாலுமே கூட பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மீடியா டெக்கை விட இது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து டெவலப்பர் சப்போர்ட்ஸ் இருக்கும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸருக்கு XDA சைட்ஸில். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக ஸ்னாப்ட்ராகன் ஃபோன்ஸில். அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 600 சீரீஸ் வந்து நல்ல பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து சூப்பரான ப்ராசஸர். அப்புறம் கடைசியாக சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிம் ட்ரேயில் வந்து இவங்க கொடுத்துருக்குற செட்டப் வந்து டியூவல் சிம் வித் டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோனில் எஸ்டி கார்டை தூக்கிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்கிறாங்க ஃபேக்டர்ஸு. பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்ஸ்லேயே கூட ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வருது. ஸோ ஒரு சிம்மோ இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து டியூவல் சிம் வித் மைக்ரோ எஸ்டி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அட் த சேம் டைம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.